ஓம் போதாதே கலைகள் எல்லாம் உள்ளவாறுணர்ந்தாய் போற்றி. மாதாவாய் மனைவீரர்கள் மதித்தமை துறவி போற்றி. வேதாந்த குருவாம் சுவாமி விவேகானந்தருக்கு போதாந்தம் அருள் ராமகிருஷ்ணனை போற்றி போற்றி. துறவு தூய்மை நோன்பு வீரம் வாய்மை அன்பு அறிவு அமைதி என்று அனைத்தும் முற்று நின்ற நிறைவுதான் ராம கிருஷ்ணநாதனாகும். அறிக அறிக நெஞ்சே அவனை ஏற்று நெஞ்சே. மறைகளின் முடிவில் நின்ற மாபெரும் உண்மை எல்லாம் அறிவிலா சிறுவர் கூட அறிந்தனுபவிக்குமாறு நிறை நிகழ்ச்சொற்கள் கொண்டு நயமிகும் பூவமை சேர்த்து திறமுடன் உரைத்த செம்மல் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க. முத்து நிறை தந்தங்காட்டி முருகலிக நிலவு காட்டும் புத்திமனை புகுத மாட்டார் பூர்ணத்தின் பொழிவு காட்டும் சித்திரமென்முகமும் காட்டி சேவடிகள் துலங்க காட்டி இத்தருணம் எளிய நெஞ்சில் எழுந்தருள்வாய் ராமகிருஷ்ணா. இத்தருணம் எளிய நெஞ்சில் எழுந்தருள்வாய் ராமகிருஷ்ணா. இன்று சுவாமி பிரம்மானந்தர் ஜெயந்தி விழா. இவரை ராமகிருஷ்ணர் ஆன்மீக குழந்தை, ஸ்பிரிச்சுவல் சன் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணன். என்ன சொல்லுவாங்க? ஏன் அப்படி சொல்கிறாங்க? என்ன காரணம்? அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது, சொல்கிறேன். ஒரு முறை ராமகிருஷ்ணர் அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கும். அந்த தட்சிணேஸ்வரர் கோயிலின் பக்கத்துலேயே கங்கை நதி ஓடுது. அந்த கங்கை நதியில் திடீர்னு 2 தாமரை மலர்கள் அப்படி மேலே வருது. அந்த தாமரை மலர்களில் 2 சிறுவர்கள் அதில் நடனம் ஆடுறாங்க. அது யாருன்னா கிருஷ்ணரும் அவருடைய தோழர், கிருஷ்ணனுடைய தோழர் ஒருத்தர். அந்த தோழன் யாருன்னா இவர் தான் சுவாமி பிரம்மானந்தர். அந்த காட்சி அவருக்கு, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த இது கிடைக்கிது, ராமகிருஷ்ணனுக்கு அந்த இது. அதை அப்போ அவர் ஒரு தடவை அங்கே ராமகிருஷ்ணன் பார்க்க வரும்போது அவருக்கு அந்த பையனை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு, இந்த பையனை நாம் அந்த காட்சியில் பார்த்தோமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பேச ஆரம்பிக்கிறார். அவங்க ஊர் சிக்ராகுலி கிராமம். சிக்ராகுலி 24 பர்கானாஸ், கல்கத்தாவில் பூர்வாசிரம். அவருடைய சுவாமி பிரம்மானந்தருடைய இயற்பெயர் என்னவென்றால் ராக்கால் மகாராஜ். ராக்கால்னால் என்ன அர்த்தம்னா, இந்த இடை மாடு மேய்க்கிற சிறுவர்களுக்கு பேர் ராக்கால்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பேரும் பொருத்தமாக அவர் சுவாமி பிரம்மானந்தருக்கு அந்த இது அமைஞ்சிருக்குது. அவங்களுடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க, கல்கத்தாவில். அவருடைய தந்தையார் பெயர் ஆனந்த மோகன் கோஷ். என்ன பேர்? ஆமாம், அவர் பெரிய ஜமீன்தார். அவங்க ராக்காலுடைய அம்மாவும் நம்ம கிருஷ்ணருடைய பக்தை, டிவோட்டி. ஸோ அந்த பெயர் அவருக்கு அவங்க அம்மா தான் சூட்டுறாங்க. அவங்க பேர் கைலாஷ் காமினி. அந்த அம்மா பேர் காமினி. அவங்க பேர், அவங்க தான் இந்த ராக்கால்ங்கிற பேரை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் 1863 21 ஜனவரி அப்போ தான் அவர் எந்த வருஷம் பிறக்கிறார்? 1863. ஆமாம், ஜனவரி. அவர் 5 வயது சிறுவனாக இருக்கிறப்ப அவங்களுடைய தாயார் இறந்து விடுவார். ஆமாம், 5 வயசு அந்த பையன், சின்ன பையன்.
அதுக்கு பிறகு அவருடைய ராக்கால் தந்தை மறுமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்க வளர்க்குறாங்க. அந்த அம்மா தான் அந்த பையனை வளர்க்குறாங்க. நல்லா வளர்ந்த பின்னாடி ஒரு அவனுக்காக அவங்க அப்பா வந்து ஒரு பள்ளிக்கூடமே திறந்து வைக்கிறாரு படிக்கிறதுக்கு அந்த கிராமத்தில். ஆமாம், ஸ்கூலுக்கு 5 வயசு ஆகிடுச்சி. சரி படிக்கணுன்ட்டு அவரே ஒரு பெரிய பணக்காரர் தானே, ஒரு ஸ்கூல் தொடங்கிடுறாரு. ஆமாம், அவருக்காக ஸ்கூல் தொடங்கிடுறாரு. அந்த காலத்துலலாம் நாங்கள் இருந்த காலத்துலையும் சொல்கிறேன், அந்த காலத்துலையும் வாத்தியார் வந்து மாணவர்களை அடிப்பாங்க. பெரும்பாலும் லேட்டாக வந்தால், ஸ்கூலில் ஃபெயிலானா, இப்போ ஒரு சப்ஜெக்டில் நீ ஃபெயிலுன்னு வச்சுக்கோ, மாத பரீட்சை எழுதும் தேர்வு, அதில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். அதில் வந்து யார் ஃபெயிலானாங்களோ அவங்களுக்கு அவர் 2 ஃபெயிலானால் 2 அடி கொடுப்பார். 2 கையிலையும், இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் கையில் வாத்தியார். அந்த மாதிரி இவர் வந்து படிச்சுட்ருக்கிற ஸ்கூலில் வாத்தியார் வந்து ஒரு பையனை அடிக்கிறார். அது வந்து இவருக்கு ராக்கால் மாறாச்சு. ராக்கால் வந்து அவர் தாங்க முடியல, அவரால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பையனை மற்ற அடித்த உடனே அவர் ஃபீலிங்கு. அதை வந்து ஆசிரியர் கவனிக்கிறார். வாத்தியார் பையனை அடிக்கிறார், இன்னொரு பையனை. இவரும் உட்காந்துருக்காரு ராக்கால் மாறார். அப்போ வந்து அடித்த உடனே அவர் பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிறார். அப்புறம் அதிலேருந்து அது வாத்தியார் அவருடைய கிளாஸில், ராக்கால் மரம் இருக்கிற கிளாஸில் வாத்தியார் அடிக்கவே மாட்டார், யாரையும் அடிக்க மாட்டார். ஸோ அவர் புரிஞ்சுக்கிறார், அந்த அவருடைய ராக்காலுடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து அப்போ அதனால் அதிலேருந்து அவர் அடிக்கிறது நிறுத்திடுறார் ஸ்கூலில். ஆனால் அடிக்கிறது நல்லது தான், தேவையானதுக்கு, சும்மா அடிக்கிறது நியாயமாக. அப்போ தான் அவர் கண்டிக்கணும் இல்லையா, கண்டிப்பு இல்லைன்னா இப்படி படிப்பாங்க மாணவர்கள். அதுக்கு தான் வாத்தியார் நமக்கு நல்ல இது கொடுக்கறதுக்கு தான் அவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, சும்மா அடிக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே நல்ல மூளை, நல்ல அறிவு நல்லா இருக்கார். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து ஆர்வத்தை காட்டுவார். நல்லா உடல் ஜிம்மு செஞ்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடலில் வச்சுக்குவார், ஜிம்முக்கு போவார். அப்புறம் மல்யுத்தம் கட்சி குர்றன்றாங்கல்ல, மல்யுத்தம் தெரியுமா உங்களுக்கு? மல்யுத்தம் பண்ணுவாராம் அவர் அப்பயே. மல்யுத்தம் அது ஒன்று, அது வந்து வேறு ஒரு சுவாமிஜி, அது வேறு ஒரு டிசைபிள். இவர் ஜிம்முக்கு போய் நல்ல உடம்பு நல்லா, இவர் நரேன் யார்? ஆமாம், அவங்களாம் அப்போ சம வயது இளைஞர்கள். ஜிம்மில் போய் அப்பயே கல்கத்தாவில் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தாங்க. விளையாட்டு போட்டி, மற்ற கிராமத்தில் நடக்கிற விளையாட்டு போட்டியெலாம் நடக்குது இல்லையா, அதில் எல்லாமே அவர் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட். கோவிலுக்கு போகிறது, சின்ன வயசுலேயே கோவில் வீட்டிலலாம் அந்த காளி கோயில் அதெல்லாம் இருக்கும், அங்கே அமர்ந்து அப்படியே தியானம், எப்படி உட்காருங்க தியானத்தில் அப்படியே உட்காரு. அவர் தியானம் பண்ணுறப்ப பக்கத்தில் உட்காந்துருக்கணுக்கும் தியானம் அமைதியாக கூடுன்னு சொல்லுவாங்க. உட்காந்து பிரம்மானந்தர் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணால் என்னுடைய மனசும் அப்படியே அமைதியாகிடும் சொல்லுவாங்க. அதனால் இளம் வயதிலேயே அவர் வந்து வழிபாட்டில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர். அதாவது சின்ன வயசில் நீங்களாம் செஞ்சுருக்கீங்களா தெரியாது, களிமண்ணில் கடவுள் விநாயகர் யாராவது செஞ்சுருக்கீங்க? நீங்கள்லாம் யார் சின்ன வயசில் செஞ்சுருக்கீங்களா? விளையாட்டு இங்கே செஞ்சீங்க, ஊரில் உங்கள் கிராமத்தில் மற்ற இடத்துல இல்லை அந்த மாதிரி. இவரும் சின்ன வயசுலேயே இந்த விநாயகர் சிலை மற்றதெல்லாம் செஞ்சு, தேவி சிலையெல்லாம் செஞ்சு வழிபடுவார். அவருக்கு ரொம்ப இந்த பக்தி பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், மியூசிக் அவருக்கு. அதனால நம்ம மடத்துலேயும் அந்த கர்நாடக இந்துஸ்தானி இசையெல்லாம் அது நம்ம இதில் வேலுமரத்தில் பாடுவாங்க. இன்றைக்கி வந்து அவர் கிருஷ்ணருடைய தோழர்ங்கிறதுனால ஷியாம் நாம் சங்கீர்த்தம்னு ஒன்று இருக்குது, இந்த புக்கில் படி அது இன்றைக்கி பாடுவாங்க. வேலுமரத்தில் ராமகிருஷ்ணருடைய சந்நிதியில்
ஆரத்தி நடக்கும். அதே சமயத்தில் பிரம்மானந்தருக்கு தனி கோயிலே கட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் இந்த ஷியாம்நாம் சங்கீர்த்தனம் ஆரத்தி பாடுறப்பே அங்கேயும் பாடுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் சுவாமி பிரம்மச்சாரி. அதனால் அதை யாராவது பக்தி பாடல் பாடினா உடனே அவர் அப்படியே கண்ண மூடி அப்படியே தியானத்தில் இருப்பார். அந்த இதுலேயே ஒன்றிடுவார். அந்த பாடல்லையே அந்த கடவுள் பாடலில் பாடும்போது அவர் அப்படியே அது ஒன்றிடுவாராம். சரி, ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு மேற்படிப்புக்காக கல்கத்தாவுக்கு போகிறார். கல்கத்தாவில் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 1875ஆம் வருஷம் அங்கே போய் ஸ்கூலில் காலேஜ் இதில் படிக்கிறார். இவரும் இருக்கிறார் நரேந்திரநாத். இவங்கெல்லாம் அவர் கூட நல்ல கான்டாக்ட். அவங்க 2 பேரும் பிற்காலத்தில் ராமகிருஷ்ண மிஷன் அண்ட் மடத்தில் அவர் தலைவராக இருக்கிறார். யார்? விவேகானந்தர். இவரும் அதுக்கு பிறகு தலைவராக இருந்தார். ஆமாம், ரிசைன் பண்ணி விவேகானந்தர் அந்த பொறுப்பை சுவாமி பிரம்மானந்தருக்கு கொடுத்துருந்தார். ஆனால் இவர் ரொம்ப சாஃப்ட், மென்மையானவர், அமைதியாக இருப்பார். பார்த்தா தெரியும், ஃபோட்டோவில் பாருங்கள். பிரம்மானந்தர் அமைதியாக இருப்பார். தியானம். சென்னைக்கெலாம் வந்திருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் அங்கே வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், சென்னை, மதுரை எல்லா கோயிலுக்கும் போயிருக்காரு. திருவனந்தபுரம் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறாரு. இவங்க அப்போ எங்கே இருக்கிறப்ப அவர் பிரம்ம சமாஜத்துக்கு போயிட்டு வரோம். கல்கத்தாவில் பிரம்ம சமாஜம்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் அவங்களாம் என்ன வழிபாடுன்னா உருவம் இல்லாத வழிபாடு. ஆமாம், ஃபார்ம்லெஸ் காட். கடவுளுக்கு உருவம் இருக்குது, உருவமும் இல்லை. இவங்க இந்த பிரம்ம சமாஜங்கிற குரூப்பில் உருவம் இல்லாத கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வழிபாடு. ராமகிருஷ்ணன் சொல்வார், கடவுளுக்கு உருவமாக இருக்குது, உருவம் இல்லாமல் இருக்குது. எப்படின்னா, வட துருவம், தென் துருவத்தில் ஐஸ் இருக்கு இல்லையா, பனி அது கெட்டியாடுச்சுன்னா ஒரு உருவம் கிடைக்குது இல்லையா, அது உருகிடுச்சுன்னா தண்ணி, உருவம் இல்லை. அந்த மாதிரி அதே போல் கடவுளுக்கு உருவம் இருக்குது, உருவம் இல்லாமல் இருக்குது. அவங்களுடைய வழிபாடு உருவம் இல்லாத வளரு. ஆனால் ராமகிருஷ்ணன் அங்கே அவங்க பிரம்ம சமாஜத்துக்கு போய் அங்கெல்லாம் அவங்க பாடுற பக்தி பாடல்கள், கடவுள் மேலே பாடுற பக்தி பாடலாம் போய் கேட்பார். அங்கேயும் சில சொற்பொழிவும் செய்வார். 1881 ராக்கால் அவங்க உறவினர்கள் ஒருத்தர் இவரை ராமகிருஷ்ணனுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவரை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சுது அந்த பையன்தான் அப்படின்னு. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருது. அவர் ராமகிருஷ்ணர் அந்த ராக்கால் இவர் பிரம்மானந்தர் சின்ன யங் பாய் அங்கே வந்தார். ஒரு தட்சிணேஸ்வரர் பார்த்த உடனே இவருக்கு சமாதி ஆகிடுது. அவர் இந்த ராக்கால் பார்த்த உடனே ராமகிருஷ்ணர் அப்படியே தன்னை மறந்து சமாதி போடுறார். ஏன் போடுறார்? என்ன காரணம் தெரியுமா? அவர் கிருஷ்ணருடைய ஆமாம், அதனால் அந்த இதில் தொடர்பில் அவர் அப்படியே அதை மறந்து இறைவனோடு அப்படியே ஒன்றிடுறார். ராக்காலுக்கு அப்போ 18 வயசு 19. அப்போ குரு மகாராஜ் பார்க்குறாரு. ஆனால் அவர் தன்னுடைய ஆன்மீக குழந்தை தானே, தந்தை மகன், அந்த உறவு. இவர் அப்போ வயசு 10 to 19 ஆனால் கூட அவர் ஒரு 5 வயசு பையன் இப்படி பிஹேவ் பண்ணுவார். 5 வயசு ஸ்மால் பாய். அந்த மாதிரி தான் இவர் ராமகிருஷ்ணர் இருப்பார். அந்த மனநிலையில் எப்படி அவர் தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் பிரம்மானந்தரை ஒரு தன்னுடைய குழந்தையாக தான் பாவித்து அவர் இது பண்ண பக்தி செலுத்துகிறார். அதுக்கு பிறகு ராமகிருஷ்ணருக்கும் இவர் ராக்காலும் கொஞ்சம் சேவையெல்லாம் செய்வார். அவர் ரொம்ப ராமகிருஷ்ணருடைய உடலை
கவனமாக பார்த்துக்கணும். சில சமயம் சமாதிக்கு போயிடுவார் ராமகிருஷ்ணர். அப்போல்லாம் வந்து அவர் வந்து இவர் கூட இருந்து கீழே விழுந்துடுவாரோ அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப பாதுகாத்துருப்பாங்க, ரொம்ப கவனிச்சுக்குவாங்க. அவர் ராக்கால் வந்து அவர்கிட்ட அன்பை செலுத்தினார். யாருக்கிட்ட? ஆமாம், ராமகிருஷ்ணர்கிட்ட. அவர் சொல்கிற உபதேசங்கள், அறிவுரைகள் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரையே குருவாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார் ராக்கால் மகாராஜ். அவருக்கு சில ஆன்மீக இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், எப்படி தியானம் செய்யணும். அவர் ஏதாவது தவறுகள் செஞ்சால் அதை சுட்டி காமிப்பார். ஒரு முறை என்ன ஆகுது, ராக்கால் மறை அங்கே வராரு தட்சிணேஷ். ராமகிருஷ்ண பார்க்க வந்தப்போ அவர் முகத்தை பார்க்குறாரு. முகத்தில் ஒரு கலை இழந்த ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நார்மலாக இல்லை. கேட்குறாரு ராமகிருஷ்ணன், ஏன் ராக்கால் என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குல்ல? இன்னும் இல்லையா? இல்லை, ஏதோ தவறு நடந்திருக்கு. என்ன நீ ஏதாவது என்ன செஞ்ச யோசிச்சு பாரு. ஒரு விளையாட்டாக ஒரு பொய் சொல்லிடுறாரு. ஒரு உங்கள் நண்பர் ஒரு பொய் சொல்லிடுறாரு. சும்மா சும்மா ஒரு விளையாட்டாக ஒரு பொய் சொல்லிடுறாரு. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பொய் சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் உண்மை பேசுகிறது தான் தவறுன்னு சொல்கிறார் ராமகிருஷ்ணன். அந்த மாதிரி அந்த விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் பேசக்கூடாதுன்னு அறிவுறுத்துறாரு ராமகிருஷ்ணர். ஒரு நாள் ராமகிருஷ்ணரும் அவர் ராக்கால் எல்லாம் ஒரு பக்தர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. பக்தர்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் பஜன்ஸு சொற்பொழிவு எல்லாம் பேசுகிறார் ராமகிருஷ்ணன். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் மதிய உணவு கொடுக்குறாங்க. இவங்க ஒரு வாரத்தில் ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க மற்றவங்கெல்லாம் எல்லோரும் பிஸியாக சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பாடு. இவங்களுக்கு கவனிக்கவே இல்லை அவங்க, அந்த பக்தர்கள். ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே இன்னும் கண்டுக்கவே இல்லையே அப்படின்ட்டு இவருக்கு ராக்கால் மர கொஞ்சம் கோவம் வந்துடும். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம், யாரும் நம்ம கண்டுக்கவே இல்லை, யாரும் சாப்பாடு சாப்பிட்றீங்களா, எதுவுமே கேட்கல, வாங்க எதிர்த்து போகலாம் அப்படின்ட்டு ராக்கால் மர ராமகிருஷ்ணன் சொல்லுவார். இப்படி அதுக்கு ராமகிருஷ்ணன் சொல்லுவார், சொல்லாத பக்தர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கும், மனம் வந்து ஹர்ட் ஆகும். நாம் எந்திரிச்சு போனோமா அவங்களுடைய இது பாதிக்கும், அவங்களுடைய இதில். அதனால் போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாக இது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லுவார். ஒரு தடவை காளி டெம்பிளில் ஒரு ப்ரேயர் ஹால், இந்த மாதிரி ப்ரேயர் ஹால் இருக்குது. அது ஸ்ட்ரைன் இந்த மாதிரி உங்களை மாதிரி உட்காந்து அப்படியே தியானத்தில் ட்ரை பண்ணி தியானம் பண்ணுறாரு ராக்கால். ஆனால் அவர் மைண்டை வந்து கடவுள் மேலே நிறுத்த முடியல, நிலையில் நிறுத்த முடியல. மைண்டு வந்து அலைபாயுது, ரெஸ்ட்லெஸ். அப்போ ராமகிருஷ்ணர் அந்த பக்கம் வர்றாரு. அப்படின்னு நடந்தது. என்னாச்சு உனக்கு, என்ன என்ன தொந்தரவு, ஏதாவது பிரச்சனையாக இருக்குது? ஆமாம், அவங்க மைண்டு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அலைபாயுது இங்கேயும் அங்கேயும். சரின்ட்டு உங்களுடைய நாக்கை நீட்டுன்னு சொல்லிவிட்டு ஏதோ மந்திரம் அவர் எழுதுறாரு விரல் எழுதிட்டு அப்போ போயிடுறாரு. சரி, இப்போ தியானம் பண்ணணும். அதன் பிறகு அவர் வந்து உடனே அவருக்கு அமைதியாக தியானம் பண்ணுறாரு. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், எல்லா டிசைபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இங்கே சிலர் வந்து ராமகிருஷ்ணர் அறையில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவரை பற்றி ராக்கால் மகாராஜ் சொல்கிறாரு ராமகிருஷ்ணன் குருதேவர். ராக்கால் வந்து ஒரு அரசு, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ரூலிங் த கண்ட்ரி. அப்போ விவேகானந்தரும் இருப்பார். நிறையன்னு சொல்லிடுவார், இனிமேல் வந்து நம்ம ராக்காலில் வந்து என்னான்னு கூப்பிடணும் தெரியுமா,
ராஜா. ராஜான்னு என்ன? நாட்டை ஆளக்கூடிய ராஜா. அதனால் இனிமேல் ராஜா மகாராஜ். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராஜா மகாராஜ். ஸோ ஆமாம், ராஜான்னு அதுலேருந்து அப்புறம் ராஜா மகாராஜின்னு பேர். அந்த ஃபோட்டோ இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். ஸோ அது மாதிரி 1886 ஆகஸ்ட் 16 குருதேவருக்கு மகா சமாதி அடைஞ்சிடுறார். எந்த வருஷம்? 14. அதன் பிறகு இந்த பராநகருங்கிற ஒரு மடத்தில் அவங்கெல்லாம் தங்கி அங்கே இருக்காங்க. எல்லா சகோதர சீரர்களும் எல்லாம் அப்பப்போ தவ வாழ்க்கைக்கு அங்கே போயிடுவாங்க, மற்ற கோயில் கூடங்களுக்கெல்லாம், தீர்த்த ஸ்தலங்கள்லாம். இவரும் அதே மாதிரி பிரம்மானந்தரும் போகிறாரு, காசிக்கு போகிறாரு. காசிக்கு இன்னொரு பேர் என்ன? வாராணசி. என்ன பேர்? ஆமாம், அங்கே போகிறாரு. அப்புறம் நிறைய இடங்கள்லாம் போகிறாரு, நர்மதை, இப்படி பல இடங்களில் போய் அங்கே அப்படியே தியானத்திலையும் ஆன்மீக சாதனைகள் செய்கிறாரு. இந்த எல்லாத்தையும் மறக்கிறாரு. இந்த உலகங்கிறது ஒன்று இல்லாமல் அப்படியே பரவசனிலே எப்படியும் இருக்கிறாரு. ராமர் சீதை இருந்த இடங்கள்லாம் பஞ்சவட்டி அப்படிங்கிறது. அங்கே துவாரகை தெரியுமா? துவாரகையில் யார் இருந்தால்? எஸ், அங்கே இருந்தார். அப்புறம் கிரிநாத், அஜ்மீர் போகிற எல்லா இடங்களுக்கும் போயிட்டு அப்படியே கடவுளுடைய நினைவுகளிலே இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு பக்தர், ராமகிருஷ்ணனுடைய பக்தர் விஜய் கிருஷ்ண கோஸ்வாமி. என்ன பேர்? ஆமாம், அவர் ஒரு தடவை ராக்கால் மகாராஜ் பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக நீங்கள் இவ்வளோ கடினமான சாதனை செய்கிறீங்க? நீங்கள் ராமகிருஷ்ணர் எப்பயுமே இருந்தீங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் தேவையாகும் அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு அவர் பிரம்மானந்தர் சொல்கிறாரு, நான் என்ன ராமகிருஷ்ணரிடமிருந்து கற்றுக்கொண்டீங்க, அதை நான் காப்பாற்றணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த சாதனைகள்லாம் செய்யணும். அது என்னுடைய சொத்தான் நான் வச்சுக்கணும், பர்மனண்ட் இல்லையான்னு அதை என்னுடைய அப்படி அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சாதனைகள்லாம் செய்கிறேன்னு அவருக்கு சொல்கிறாரு. ஹரித்வார் தெரியுமா? ஹரித்வார் எங்கே இருக்குது தெரியுமா? நார்த் இமயமலை சாரல் பக்கத்தில் இருக்குது. அங்கே நம்ம மடம் ஒன்று இருக்குது ஹரித்வாரில். கண்கல்னு பேர். என்ன பேர்? கண்கல். அங்கே நம்ம ஆசிரமம், ஒரு பெரிய மருத்துவமனையே இருக்குது, ஹாஸ்பிட்டல். இந்த ஆசிரமம் அங்கேயும் வந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்து தவ வாழ்க்கை வாழ்கிறாரு. அந்த இடம் ஆன்மீக சாதனை செய்யறதுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மானந்தர். 1901 பிப்ரவரி 10 பிரம்மானந்தர் ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தார். எந்த வருஷம்? 1901 பிப்ரவரி 10. பிப்ரவரி 10 அவர் தலைவராக, நம்ம ராமகிருஷ்ணத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருக்கு இன்னும் இவங்கெல்லாம் நித்திய சித்தர்னு சொல்கிறாங்க, ஈஸ்வர கோட்டி. இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவங்க இந்த உலக பந்தங்களில் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க எப்பயுமே இறை நிலையில் இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. அவங்கெல்லாம் உலக நன்மைக்காக இந்த உலகத்துக்கு அவங்க சேவை செய்கிறாங்க. அதான் சொன்னார், விவேகானந்தரே சொல்கிறார். அதாவது விவேகானந்தரை பற்றி சொல்கிறாரு.
விவேகானந்தர் பக்கத்தில் உட்காந்து தியானம் செஞ்சீங்களா? விவேகானந்தர் பக்கத்தில் உட்காந்து தியானம் செஞ்சீங்களா? உங்கள் மைண்டு வந்து என்ன ஆகும்? மைண்டு அமைதியாகும். தியானம் பண்ணலாம், சரியா? மெடிடேஷன். விவேகானந்தர் இவரை பற்றி சொல்கிறாரு. யாரை பற்றி? ராக்கால் மகாராஜ். மற்றவங்களாம் என்னை கைவிட்டுட்டால் கூட ராக்கால் மகாராஜ் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம், ஏன் அவருக்கு அவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்கார். ராமகிருஷ்ண மடத்துக்கு தலைவராக, ராமகிருஷ்ண மட மிஷன் பெரிய நிறுவனத்துக்கு ஆன்மீகம். இருந்தாலும் இவர் வந்து எதுக்கும் பதட்டப்பட மாட்டார். எல்லாருக்கும் அமைதியாக ஒழுங்காக போகணும். ஒரு இதில் தெளிவாக இருப்பார். எதுக்கும் ஒரு சினம் கொள்ள மாட்டார், கத்தி பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். அவர் முன்னாடி நாம் உட்காந்தோம்னாவே நமக்கு அந்த அமைதி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காசியில் ஒரு மடம் இருக்குது, ஹோம் ஆஃப் சர்வீஸ் சேவாசிரம் காசியில். அப்போ அங்கே இருக்கிற சுவாமிகள் பிரம்மச்சாரிகளாக இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை வருது. அவங்களுக்குள்ள ஒரு கோபம், சிக்கல், அதனுடைய ஒற்றுமையாக இல்லை சில சாமி. அப்போ இவர் கல்கத்தாவிலேருந்து காசிக்கு வர்றாரு. வந்து அங்கே வந்து அவர் எதுவுமே கேட்கணும், எதுவுமே என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கணும். அந்த இதே வந்து உட்காந்தாரு. எல்லாம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் சாதனைகள்லாம் செய்கிறீங்களா, ஆன்மீக சாதனைகள் செய்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. அவங்களுடைய ஆன்மீக சாதனைகளை பற்றி தான் கேட்பாரு, வேறு எதுவுமே கேட்கல. அப்போ அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் முன்னிலையில் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு, அதாவது எந்த ஒர்க்கு செஞ்சாலும் நீங்கள் செஞ்சாலும் கடவுளுக்கு, ராமகிருஷ்ணருக்கு நம்ம அதை ஒப்படைச்சிடணும். கடவுளுக்கிட்ட ஒப்படைச்சிடணும் எந்த பிரச்சனைனாலும். அப்புறம் எல்லாமே எந்த பணியை செஞ்சாலும் அது வந்து ஒழுங்காக போகணும்னு சொல்லுவாங்க. நம்முடைய மனம், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கடவுள்கிட்ட கொடுத்துடணும். புரியுதா? அப்போ இந்த பிரச்சனை வராது. அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக எளிதாக அதை எதிர்கொள்ளலாம். விந்தியாச்சல்னு ஒரு இடம் இருக்குது, நார்த் இந்தியாவில். அங்கே மலைப்பிரதேசம். அங்கே போய் அங்கே ஒரு தேவி கோயிலுக்கு போகும்போது அங்கே போய் அவர் அப்படியே தியானத்திலே இருக்கிறாரு. அப்போ வந்து இன்னி ஒரு பாட்டு பாடு தேவி மேலன்னு அவருடைய உதவியாளர் கூட இருக்கிறார். ஒரு தேவி மேலே ஒரு பாட்டு பாடுங்கிறார். பாடிட்டு இருக்கும்போதே அப்படியே அதுலேயே இந்த பாட்டு அப்படியே இருக்குது மனசுக்கு வந்து, வேறு எந்த தாட்டும் இல்லை. மனசுக்கு போய் அப்படியே கண்ணிலேருந்து அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் மூழ்கி அதுலேயே அப்படியே பாட்டிலேயே மூழ்கிட்டார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பொருளையும் நாம் சிந்திக்கணும். அந்த பாட்டில் அவர் வந்து கடவுளை வந்து, கடவுள் எங்கெங்கே இருக்கிறாரு, எல்லாருமே. ஆமாம், எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்று பராபரமே. யார் பாடுறாரு? ஆமாம், இந்த பாட்டு அவர் எப்படி பாடினார்னா, அவர் அதை உணர்ந்தார். தாய்மானவர் உணர்ந்ததுனால அந்த மாதிரி பாடுறாரு. பராபரக்கண்ணிங்கிற பாடல் நிறைய பாட்டு இருக்குது. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே மகான்கள். எப்பயுமே அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்குது. எல்லாருக்கும் இறைவனை பார்க்குறாங்க. 1908 அக்டோபர் மாதம் சென்னைக்கு வர்றாரு இவர் பிரம்மானந்தர் வர்றாரு. அங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாரு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். சென்னையில் மயிலாப்பூரில் பிரம்மானந்தர் வந்திருந்தார். வந்தப்போ அவர் பக்தர்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துகிறார்.
நீங்கள் எல்லாருமே ராமகிருஷ்ணரை பார்க்கல, ராமகிருஷ்ணன் பார்க்கல. இவர் மூலமாக நீங்கள் அவருடைய மகன், இவர் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சன், ஆன்மீக குழந்தை தானே. இவர் தான் ராமகிருஷ்ணனுடைய ஆன்மீக குழந்தை. இவர் மூலமாக நீங்கள் ராமகிருஷ்ணரை அறிந்து கொள்ளலாம், பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் இவரை பார்க்குறதுனாலே நான் ராமகிருஷ்ணன் பார்த்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சசி மகாராஜ். ஏதாவது ஆன்மீகத்தை பற்றி கேள்வி கேட்டால் இவர்கிட்ட பிரம்மானந்தர்கிட்ட அங்கே சில பக்தர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, சில உபதேசங்கள்லாம் சொல்லுங்கள் ப்ளீஸ் சொல்லிட்டு சசி மகாராஜ் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறார். ஆனால் ரொம்பவும் அவரை வற்புறுத்தி கேட்டால் அது சில உபதேசம் சொல்லுவார். யார்? பிரம்மானந்தர். ஆமாம், அவங்க கேட்குற கேள்விக்குரிய பதில் அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் அவர் சொல்கிற பதிலிருந்து அகன்றது. அங்கே ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போகிறாரு. மதுரை மீனாட்சி உள்ளே நுழையிறப்ப அவருக்கு ஒரு அனுபவம், அது அப்படியே அம்பிகையை பார்த்த மாதிரி அப்படியே சமாதி. அங்கே மெயின் கருவறையில் இவரை விடமாட்டாங்கிறாரு. ஆனால் அந்த மற்றவங்களெல்லாம் அந்த குருக்கள் எல்லோரையும் தள்ளிட்டு உள்ளே போயிடுவார். மீனாட்சி இருக்கிற சந்நிதிக்கு போயிடுறாரு. மான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சந்நிதியில் போய் அப்படியே தன்னை மறந்து அப்படி அவர் பிடிச்சிக்கிறாங்க. சசி மகாராஜும் போயிருக்காரு, அவர் பிடிச்சி தாங்க பிடிச்சி அப்புறம் அப்படி சமாதியில் கொஞ்ச நேரம் இருக்கிறாரு. அப்படி பரவாசம். அப்புறம் அந்த மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் அங்கே கிடைக்கிது. மார்ச் 1922 இறுதி. அப்போ அவருக்கு காலரா நோய் அட்டாக் ஆகுது. காலராதான் பாதிக்கப்படுறாரு. அதன் பிறகு அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இவர் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் ராக்கால் பற்றி. இவனுடைய உண்மையான இயல்பை ராக்கால் அவருடைய உண்மையை உணர்ந்துக்கிட்டால் அவன் விடலை விட்டுருவான், தான் யார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ இவருக்கு அந்த ஒரு காட்சி, அந்த ஏற்கனவே 2 பசங்க அந்த தாமரையில் ஆமாம் அந்த இது நடனம் ஆடுறதை பார்க்குறாரு. அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறாரு, இனிமேல் நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு 1922 10 ஏப்ரலுக்குள்ளே அவர் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தியானத்தில் இருக்கிறார். வாழ்ந்த தியானத்தில் அப்படியே விடலை இருக்கிறார். பிரம்மானந்தர் ஸ்பிரிச்சுவல் சன் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா. என்ன பேர்? கரெக்ட். ராமகிருஷ்ண ஆன்மீக குழந்தை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராம்